ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளும்படியாய் மகிமையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி பாருங்களேன். கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசையால அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்ப இன்னைக்கு மனசு குருடா இருக்குது, கண்ணை திறந்து பார்க்க சொல்றாரு இல்லைங்களா. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு அப்படின்னா, முதல்ல இந்த கண்ணை திறந்து பார்த்தோன்னு வைங்களேன், பல விதமான காரியங்கள் தெரியும். எதை பார்க்கணும்? வேதத்தை பார்க்கணும். சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்ப ஆண்டவர் நம்ம கண்களை திறந்தா வேதத்தினுடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்ல, கண்களை திறக்கணும். இல்ல குருடா இருக்குது, பாக்குறதே கிடையாது. எப்ப கண்களை திறக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை போகும்போது பைபிள் திறக்கிறேன் இல்லையா? மத்த நாள்ல என்னைக்கும் அவசரத்துக்கு, ஆபத்துக்கு, அர்ஜென்ட்டுக்கு, எக்ஸாம் நேரத்துல பாருங்க பிள்ளைங்க பைபிள் கைமா இருக்கும். கல்யாண நேரத்துல அப்படி அல்ல, தினந்தோறும் அதை வாசிப்பது. இன்று வேதம் வாசித்தாயா என்று நீங்கள் உங்களை கேட்டு பாருங்களேன். உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்ப முதலாவது கண்களை திறந்து பரிசுத்த வேதம் அதிசயங்களை பார். ஓசியா 8:12 சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, நம்ம அந்நிய காரியம். ஒரு பிரசங்கம் பண்றாருன்னு வைங்களேன், அது நம்ம நோக்கி தான் வரும். நம்ம சொன்னது அவங்களுக்கு, அது அவங்களுக்கு, அந்த ஆன்டிக்கு, அந்த அங்கிளுக்கு, அதான் இல்ல, அது உனக்கு. மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அப்ப உங்களை நோக்கி ஒரு வசனம் வரும்பொழுது உடனே அது எப்படியெல்லாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:162 சொல்லுகிறது, மிகுந்த கொள்ளை உடைமை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உங்க வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் கிடைச்சது எனக்கு உடனே மனப்பாடம் பண்ணினது. ஆமென். நாடி நரம்பு சத ரத்தம் பேச்சு மூச்சுல வசனம் கலக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வசனமே வாழ்க்கையானால் வாழ்க்கை வசந்தமாய் மாறுமே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 119:174, உடைய வேதமின் மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சின்னு சொன்னா பரிசுத்த வேதாகம். இன்று அதன் மூலமே மாற்றப்பட்டவர்கள் பல கோடி மக்கள். வசனம் சொல்லுகிறது 119:92 வசனம் சொல்லுகிற சங்கீதம், முது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் வேதம், பரிசுத்த வேதாகமம். ஒரு மறுமலர்ச்சி வந்ததற்கு காரணம், ஒரு மனம் திரும்புவது வந்ததற்கு காரணம் பரிசுத்த வேதாகமம். முழுவதுமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள், முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தைகள். அதை நம்பி இப்பொழுதே அதை வாசித்துப்பார், இப்பொழுதே அதை உன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திப்பார், உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில பார்த்துக்கொண்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தைகளை கனப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு கனத்தை தேவன் தருவீராக, தேவைகளை தேவன் சந்திப்பீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக, தடைகளை முறித்து போடுவீராக, தோல்விகள் தோற்று போகட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால தேவனதை செய்யும்படியாய் உடைய திருப்பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.